அன்பு நெஞ்சங்களுக்கு மகிழ்ச்சி வணக்கங்கள். இந்த காணொளி ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்திக்கு சமர்ப்பணம். மகாவிஷ்ணுவின் அவதாரங்களிலேயே மிகச் சிறப்பானதொரு இடம் ராமாவதாரத்திற்கு உண்டு. ஏன் தெரியுமா? பகவான் தன்னுடைய சுப்ரீம் பவரை எங்கும் காட்டாம நம்மை போல் மானுடனாகவே வாழ்ந்தான். அறம் வழுவாமல் எந்த ஒரு விஷயத்திற்கும் ராமனை உதாரணம் கூறும் வகையில் ரோல் மாடலாக வாழ்ந்திருக்கிறான். ஏகபத்னி விரதன், தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை, அண்டியவரை காத்தவன், பாரபட்சம் இல்லாத குஹன், சுக்ரீவன், வீடனன், எல்லோரையும் சகோதரனாக ஏற்றுக்கொண்டவன். சரி, இந்த ராமாயணத்தை இதிகாசம் என்கிறோம். ஏன் தெரியுமா? இதிகாசம்னா இது நடந்தது என்று பொருள். எனவே நடந்த நிகழ்வையே வால்மீகி ராமாயணமாக்கினார் என்பதை தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணும்னு தான் சொல்கிறேன். நேயர்களே, ராமநவமியை எப்படி கொண்டாட வேண்டும், ராமச்சந்திர மூர்த்தியை எப்படி ஆராதிக்க வேண்டும், விரதம் எப்படி அனுஷ்டிப்பது என்பதெல்லாம் உங்களுக்கே நன்றாக தெரியும். எனவே ராமர் பாதங்கள் பட்ட இடங்களையும் அதன் மகத்துவத்தையும் இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள். ராமர் பிறந்தது அயோத்தி. 14 ஆண்டு வனவாசம். அவர் காட்டின் வழியாகவே தென் திசை வரை பயணித்தார். இலங்கையில் தானே யுத்தம் நடந்தது. இதில் என்ன விசேஷம்னா, அவர் பாத யாத்திரையாகவே எல்லா இடங்களுக்கும் சென்றார் என்பதுதான். சரி, இப்போ அயோத்தியிலேருந்து ஆரம்பிக்கலாமா? ராமர் பிறந்த ஊர். 14 ஆண்டுகள் வனவாசம் முடிந்து ஆட்சிக்கட்டிலில் அமர்ந்து அரசாட்சி செய்ததும் இதே அயோத்தி தான். இது வாரணாசியிலிருந்து சுமார் 190 கிலோமீட்டர் தொலைவிலும் லக்னோவில் இருந்து 130 கிலோமீட்டர் தொலைவிலும் இருக்கிறது. அடுத்தது ஜனக்பூர். மிதிலா தேசத்து மன்னன் ஜனகன் ஆண்ட நாடு. இங்குதான் சிவதனுஷை முறித்து சீதையை திருமணம் செய்தான் ராமன். நெக்ஸ்ட் சித்திரக்கூடம். 14 ஆண்டு வனவாசத்தில் லக்ஷ்மணன் சீதையோடு பர்ணகுடி அமைத்து ஆனந்தமாக வாழ்ந்த இடம் இது. அனுசூயா, அத்ரி, மார்க்கண்டேயர் ஆகிய ரிஷிகளோடு தவம் இயற்றினாராம். முக்கிய நாட்களில் மக்கள் மந்தாகினி ஆற்றில் நீராடி ராமபிரானை வழிபடுவார்களாம். இந்த இடம் அலகாபாத் டு ஜபல்பூர் போகிற வழியில் இருக்கு. அடுத்தது அகல்யாசிரமம். கௌதம முனிவரின் மனைவியான அகலிகை மீது இந்திரன் ஆசை கொண்டு முனி வேடத்தில் அவளை நெருங்க பார்த்த கௌதமர் பிடிசாபம் கல்லாக கடவது என்கிறார். அப்புறம் பல நூற்றாண்டுகள் கழித்து ராமரின் பாத ஸ்பரிசத்தால் மீண்டும் அகலிகை ஆகிறாள். பீகாரில் தர்பங்கா மாவட்டத்தில் அகியாரி என்கிற கிராமத்தில் அஹல்யா குண்ட் என்ற கோவில் உள்ளது. இங்கே ராமரும் சீதையும் அருள் பாலிக்கின்றனர். இப்போ கிஷ்கிந்தா, வானர நகரம். இன்றைய கர்நாடக மாநிலத்தின் விஜயநகர மாவட்டத்தில் ஹம்பி அருகே துங்கபத்ரா நதிக்கரையில் அமைந்துள்ள ஆனேகுண்டி பகுதி. இங்கதாங்க அனுமன் பிறந்த அஞ்சனாத்ரி மலை, ராமர் தங்கிய மால்யவந்த மலை, சுக்ரீவன் மறைந்து வாழ்ந்த ரிஷ்யமுக மலை எல்லாமே இருக்குங்க. அடுத்ததா சபரி ஆசிரமம் பார்க்கலாமா? சபரி என்ற மூதாட்டி நல்ல பழங்களை ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்திக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒவ்வொன்றையும் முதலில் தான் ருசி பார்த்து அங்கே கொடுத்த இடம் அது. குஜராத்தில் டாங் மாவட்டத்தில் உள்ள சுபீர் கிராமம் பகுதியில் சபரி வாழ்ந்த வனம் இருக்கிறது. சபரிதாம் என்று இதற்கு பெயர். அடுத்ததாக பஞ்சவட்டி. 5 ஆலமரங்கள் ஒன்று சேர்ந்த இடம். இங்கிருந்து தான் ராவணன் சீதையை கடத்தி சென்றான் என்று ராமாயணம் சொல்கிறது. மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக் பகுதியில் கோதாவரி நதிக்கரையில் அமைந்துள்ளது. ஒரு முறை போயிட்டு வாங்களேன். நிறைவாக ராமேஸ்வரத்திற்கு போவோம். நம்ம ராமபிரான் இங்கிருந்து தான் இலங்கைக்கு செல்ல பாலம் அமைத்தான், வெற்றி அடைந்தான். மணலில் சிவலிங்கம் ஒன்றை செய்து வழிபட்டான். அந்த லிங்கம்தான் மூலவராக இருந்து இன்றும் அருள் பாலித்து கொண்டிருக்கிறார். இந்தியாவின் தெற்கு கோடியில் அமைந்துள்ளது ராமேஸ்வரம். தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பயணிக்கலாம். என்ன நேயர்களே, ராமர் பிறந்த நாளன்று அவர் காலடிப்பட்ட அத்துணை ஸ்தலங்களையும் மனதார கண்டு களிக்கும் பாக்கியம் பெற்றோம் அல்லவா?
ஜகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே. அதை செவிக்குளிர காணொளி வாயிலாக பார்த்தும் கேட்டும் விட்டோம். ராமச்சந்திர மூர்த்திக்கு ஜெய். சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.